அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கத்தின் மே தின பொதுக்கூட்டம் மதுரையில் 1/5/2025 அன்று நடைபெற்றது. தோழர்களே, இந்த மே தின கூட்டம் நமது சங்க வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல். ஏனென்றால் நமது உரிமைக்கான பயணத்தில் நாம் தனித்து இல்லை என்பதை ரத்தமும் சதையுமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நமது தோழர்கள் அனுபவித்து புத்துயிர் பெற்ற நாள். ஆம் தோழர்களே, நமது அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கத்தின் மே தின பொதுக்கூட்டத்தில் நமது தாய் அமைப்பின் குடையின் கீழ் உள்ள முக்கிய சங்கங்கள் அனைத்தும், அதாவது நமது தோழமை சங்கங்களின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். அதனால் தான் தோழர்களே, மே தின கூட்டம் நமது அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்க வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் என கூற முடிகிறது. உழைக்கும் வர்க்கத்தின் தியாக செங்குருதியில் நனைத்து எடுக்கப்பட்ட நமது செங்கொடிகளை ஏற்றி மின்னை முட்டும் முழக்கத்துடனும் முறுக்கேற்றப்பட்ட முஷ்டிகளின் உறுதியுடனும் கோடிக்கால் பூதத்தின் துயில் முறிக்கும் சர்வதேசிய கீதத்தின் ஒலிக்கீற்று அரங்கமெங்கும் ஒலிக்க மே தின தியாகிகளுக்கு செவ்வணக்கம் செலுத்தி இந்த வரலாற்று சிறப்புமிக்க மே தின கூட்டம் தொடங்கியது. நமது தாய் அமைப்பான சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸின் செங்கோடியினை அதன் மாநில தலைவர் மற்றும் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் அகில இந்திய தலைவர் தோழர் வே வரதராஜ் அவர்கள் ஏற்றி வைத்தார். அதன் பின்பு சிஓஐடிவின் உறுப்பு சங்கங்களான அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கத்தின் கொடியினை மாநில பொதுச் செயலாளர் தோழர் வெங்கடேஷ் ஏற்றியதை தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் ராஜேந்திரன், தமிழ்நாடு அரசு மருத்துவமனை உதவி பணி தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில பொருளாளர் தோழர் பிரியா மற்றும் உழைக்கும் மக்கள் பேரியக்கத்தின் அகில இந்திய தலைவர் மற்றும் சிஓஐடிவின் அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சிவகுமார் அந்தந்த சங்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்தார்கள். இப்படிப்பட்ட ஓர் வரலாற்று சிறப்புமிக்க நமது மே தின அரங்க கூட்டத்திற்கு அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் தங்கவேல் அவர்கள் தலைமை வகித்தார். நமது தாய் அமைப்பான சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸின் மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர் மற்றும் அகில இந்திய செயலாளர் தோழர் வரதராஜ், தோழர் ராஜேந்திரன் மற்றும் தோழர் சிவகுமார் ஆகிய தோழர்களுடன் சேர்ந்து நமது தோழமை சங்கங்களின் அமைப்பு செயலாளர்களும் கலந்து கொண்டு மே தின சிறப்புரையாற்றினார்கள். நமது அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் வெங்கடேஷ் சிறப்புரை ஆற்றுகையில், தமிழகம் முழுவதும் உள்ள கேஸ் ஏஜென்சிகளில் போதிய அளவு மெக்கானிக் பணியாளர்களையும் அலுவலக பணியாளர்களையும் கட்டுப்படியான சம்பளம் வழங்கி வேலைக்கு அமர்த்தாமல் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களை வைத்து பயோமெட்ரிக் பதிவு செய்தல், ஈகோவைசி புதுப்பித்தல், மானிட்டரிங் செய்தல், டியூப் விற்க கட்டாயப்படுத்துதல், மேலும் நுகர்வோர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களை வைத்து கேஸ் கசிவுகளை சரி செய்தல் போன்ற தொழில் விரோத போக்குகளை கடைபிடித்து அதனை மூடி வரைக்கும் வகையில் டிஏசி ஃபீட்பேக் போன்றவற்றை பயன்படுத்தும் ஏமாற்றும் போக்கை கைவிட வேண்டும். எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் செய்யும் கடினமான வேலைக்கு போதிய அளவு ஊதியம் தராமல் நுகர்வோர்கள் தரும் டிப்ஸ் தொகையே மட்டுமே சம்பளமாக கருதும் நிலையை மாற்றி அதன் அடிப்படையில் ஊதியத்திற்காக நுகர்வோரிடம் கையேந்தித்தான் வாழ வேண்டும் என்கிற யாசக முறையை ஒழித்து உழைப்பிற்கேற்ற கௌரவமான ஊதியத்தை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் அனைத்து கேஸ் ஏஜென்சிகளிலும் பணிபுரியும் மெக்கானிக், சிலிண்டர் டெலிவரிமேன், டிரைவர், குடோன் கீப்பர், வாட்ச்மேன், லோடுமேன், அலுவலக பணியாளர்கள் ஆகிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் கட்டுப்படியான ஊதியம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டங்களை மாநிலம் முழுவதும் முன்னெடுப்பது என்றும், முதல் கட்டமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் வேலைநிறுத்த போராட்டத்தை அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கம் முன்னெடுக்க இருப்பதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நமது தோழர் சிவகுமார் அவர்கள் உரையாற்றுகையில், தியாகம் செறிந்த மே தின வரலாற்றையும் அந்த வரலாற்றை படைத்த தொழிலாளர்களின் தியாகத்தில் விளைந்து நின்ற விளைச்சல்களை எப்படி இன்றைய முதலாளித்துவ அமைப்பு எரித்து சாம்பலாக்கி கொண்டுள்ளது என்பதையும், லாபத்தை மட்டுமே மையமாக கொண்டுள்ள இந்த முதலாளித்துவ அமைப்பு சிதைக்க துடிக்கும் மே தின வரலாற்றின் செய்தி இவர்கள் இட்ட புகை மூட்டத்தையும் தாண்டி பீனிக்ஸ் பறவைகளின் இறகுகளைப் போல நமது இலக்கை நோக்கி மேலே உயர்த்தும் என்றும், அந்த பயணத்திற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் உரையாற்றினார். தொடர்ந்து
COITUவின் அகில இந்திய பொருளாளர் தோழர் பிரேம்குமார் அவர்கள் பேசுகையில், மே தினத்தின் அவசியமும் அதில் தொழிலாளர்கள் பங்கேற்பும் பங்களிப்பும் எந்த விதத்தில் இன்றைய வர்க்க போராட்டத்திற்கு உகந்ததாக அமையும் என்றும் அதனை போர்க்குணத்துடன் நாம் அனுஷ்டிக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து COITUவின் மாநில தலைவர் தோழர் வரதராஜ் அவர்கள் பேசுகையில், இந்திய விடுதலை போராட்டத்தில் இருந்த இரண்டு போக்குகளை பற்றியும் அதில் எப்படி பகத்சிங்கின் வழி வேறுபட்டிருந்தது என்பதையும் கடந்த கால மேதின போராட்டங்கள் மற்றும் வரலாற்றில் இருந்து நாம் படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டியதின் அவசியம் குறித்தும், இன்றைய தொழிலாளர்களை திசை திருப்பும் விதத்தில் அரசியல் கட்சிகளும் இயக்க பாதையில் இருந்து முற்றுமாக மாறிய தொழிற்சங்கங்களும் முன்னெடுக்கும் மோசமான நடவடிக்கைகள் ஆகியவற்றை நாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி தொழிலாளி வர்க்கம் உரிய வர்க்க அரசியலை கையில் எடுத்து போராட்டங்களை சமரசமின்றி முன்னெடுக்க வேண்டும் என்று உரையாற்றினார். இவர்களை தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் மற்றும் COITUவின் மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் உரையாற்றுகையில், COITUவில் அங்கம் வகிக்கக்கூடிய தொழிற்சங்கங்களின் இன்றைய பிரச்சனைகளும் அதற்கான தீர்வாக முன்னெடுக்க வேண்டிய போராட்ட நடவடிக்கைகளுக்காக இந்த மே தினத்தில் உறுதி ஏற்க வேண்டிய அவசியத்தையும், மேலும் பிக்சட் டெர்ம் எம்ப்ளாய்மெண்ட் முறைக்கு எதிரான மாநிலம் தழுவிய பிரச்சார இயக்கத்தை வெற்றி பெறச் செய்து மக்களை அணிதிரட்டி போராட்டங்களை முன்னெடுப்பது, LPG சிலிண்டர் டெலிவரிமென்ட் தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை வெற்றியடச் செய்வது, அரசு மருத்துவமனை உதவி பணி தொழிலாளர்களின் வார விடுமுறை இல்லா வன்கொடுமைக்கு எதிராகவும், ஆயுஷ் பல்நோக்கு பணியாளர்களின் தினக்கூலி கொத்தடிமை முறைக்கு எதிராகவும், செவிலியர்களின் ஆள் பற்றாக்குறை நிலையை மாற்றவும், தொழிலாளர்கள் தாங்கள் சார்ந்துள்ள முதலாளித்துவ அமைப்புகள் எடுத்துள்ள போராட்டம் எவ்வளவு என்பதை எண்ணி பார்த்து அந்தந்த கட்சிகளின் முதலாளித்துவ வர்க்க சார்பை அறிந்து இரட்டை வேடமிடும் முதலாளித்துவ கட்சிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும், தொழிலாளர்கள் தங்கள் வர்க்க அரசியலை கையில் எடுத்து அனைத்து கேடுகளுக்கும் அவலங்களுக்கும் மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அழுகி நாற்றம் எடுக்கும் நிலைக்கு வந்துவிட்ட முதலாளித்துவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முழு மூச்சுடன் களமிறங்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் போர்க்குணமிக்க விதத்தில் மே தினத்தை அனுஷ்டித்து வர்க்க அரசியலை உயர்த்தி பிடித்து உரிய விதத்தில் மே தினத்தை கடைபிடிப்போம் என்றும் பேசினார். அதனைத் தொடர்ந்து உணவு இடைவேளைக்கு பிறகு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியவாறு COITU ஏற்பாடு செய்திருந்த பிரம்மாண்ட தொழிலாளர் வர்க்க பேரணியில் கலந்து கொள்ளப்பட்டது.